நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பர்சனல் விஷயங்களை ஆஃபீஸில் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்போ உங்கள் பர்சனல் விஷயம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துடுச்சோ என்னால் பேசாமல் இருக்க முடியல. உங்களை ஏதாவது தப்பாக கேட்டுறக்கூடாதுன்ற பயமும் எனக்கு இருக்குது. ஆனால் சக்தி, புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறதுனால பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. வந்துட்டு போனது ஷீலா தானே? அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்? பிரதர் இல்லாவோட சிஸ்டர் சார். இல்லை, நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கேட்கல. அவங்க திவாகரோட சிஸ்டர்னு எனக்கு தெரியும். இல்லை, ஆஃபீஸ் டைமில் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து உரிமையோடு உங்கள் பர்ஸில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு இல்லை சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார். அந்த மாதிரி இல்லைன்னா வேற எப்படி? இப்படியெல்லாம் சக்தியை கேள்வி கேட்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொல்லுங்கள் சக்தி, ப்ளீஸ். இதெல்லாம் நான் எதுக்கு கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியும். ஜீவா இல்லை, அந்த ஷீலாவும் நீங்களும் இந்த அளவுக்கு க்ளோஸா? சாரி சார். இன்னைக்கு ஆஃபீஸ் வந்துட்டு போனது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். இனிமேல் அவங்க ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டாங்க. ஆஃபீஸுக்கு வரமாட்டாங்கன்னா சக்தி, நீங்கள் அவங்களை தேடி போவீங்களா? அன்வர் சார், வேற ஒன்றும் இல்லை சக்தி, கேட்காம இருக்க முடியல. பாதிக்கப்பட போகிறது எப்படி பார்த்தாலும் எங்கள் ஜீவா தானே. சார், நான் எந்த அளவுக்கு நிரபராதின்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நான் நிறைய சொல்லணும் சார். ஆனால் சத்தியமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் ஷீலாவுக்கும் எந்த விதமான அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லை சார். அது சின்ன சிக்கல். அதை நான் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் சார். பட் ஒன் திங் சார், ஜீவாவோட இடத்துக்கு வேற யாரையும் நான் வர விட மாட்டேன் சார். நம்பலாம், என்னை நம்பலாம் சார். நான் சக்தியை நம்புகிறேன். நம்பிதான் ஆகணும். நம்புகிறேன். அதே மாதிரி சக்தி, இப்போ நான் சொல்கிறதையும் கொஞ்சம் நம்பணும். எஸ் சார். இந்த ஷீலா, அவளை பற்றி நான் எப்பவுமே எதுவுமே சரியாக கேட்டதில்லை சக்தி. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இதே ஷீலா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தவசி சார் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி சொல்கிறது, அது இந்த பொண்ணு நல்லவனை தவசி சார் நம்பினதுனால அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள். சக்தி, பணத்துக்காக அந்த பொண்ணு, சாரி, ஐம் சாரி,
ஐம் ரியலி வெரி சாரி. வேண்டாம். ஜீவா, சக்தி, உங்கள் 2 பேரும் ஒன்றா பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? இந்த ஷீலா வேண்டாம் சார். ப்ளீஸ். ஐம் சாரி சார். இல்லை, நீங்கள் என்ன தப்பா? இல்லை சார், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இனிமேல் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது சார். ஐ அஷ்யூர் யூ சார். ப்ளீஸ், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இல்லை, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஐ ட்ரஸ்ட் யூ. சாரி. மறந்துடுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐம் சாரி. ஜீவா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா சார்? குட் குட். உங்கள் சிஸ்டரும் திவாகரும் அதே வீட்டில் நல்லா இருக்காங்களா? எந்த பிரச்சனையும்? நல்லா இருக்காங்க சார். ஏன் பெட்ரூம்ல உனக்கு என்ன வேலை? இனிமே நம்ம 2 பேருக்கும் ஒரே குங்கும சிமிழ் தான். நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க இன்னும் கிளம்பலையாக்கா? அக்காவா? ஆமா, முறைப்படி பார்த்தா நீங்க எனக்கு அக்கா தானே. முறை வச்சு கூப்பிட்டா ஏன் இப்படி முறைக்கிறீங்க? சரி பரவாயில்ல, உங்களுக்கு நானே சாரி செலக்ட் பண்ணி தட்டுமா? வாங்க. எதுக்கு? சக்தியை பக்கத்துக்கு ஆபீஸ் போயிருந்தேன். அவர் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொன்னாரு. நம்ம 2 பேரும் வெளியே கூட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. நீ எதுக்கு அங்கெல்லாம் போன? என்ன விளையாடுறியா? நான் விளையாடல ஜீவாக்கா, சீரியஸா தான் சொல்றேன். அவர் வரும்போது நம்ம 2 பேருக்கும் மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொன்னாரு. அடிச்சேன்னா நானும் போகட்டும்னு பார்த்தா நீ என்ன லிமிட் தாண்டி பேசிக்கிட்டே போற? சக்தி லிமிட்டை தாண்டினால தான் நான் இப்படி நடந்துக்க வேண்டியிருக்கு. இங்க பாரு, நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் உன் கழுத்தை நெரிச்சு உனக்கு கொன்னுடுவேன். விடுங்க, வேணாம் ஜீவாக்கா, வேணாம். அப்புறம் சக்தி வந்து என் ஷீலா எங்கன்னு கேட்டா பதில் சொல்ல முடியாம திணறுவீங்க. அது எப்படி? ஷீலா எங்கன்னு கேட்பாரா? எங்க இன்னொரு தடவை சொல்லு. இங்க பாரு ஜீவா, இந்த அடிக்கிற வேலை எல்லாம் வேணாம். ஒரு அப்பாவி பொண்ண அந்த சக்தி கெடுத்துட்டாரு. அது தெரிஞ்சிருந்தா என்ன கொடுமைப்படுத்துறியா? சக்தி குடிபோதிலே என் கற்பை கலங்கப்படுத்தி இருந்தாலும் இனிமே அவர்தான் எனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு புருஷன். ஓஹோ, சக்தி உனக்கு புருஷன் ஆயிட்டாரா? உன் பார்வையும் உன் நடவடிக்கையும் பார்த்தாலே தெரியுது உன் யோகியத்தை என்னவா இருக்கும்னு. பேசாத. இங்க பாரு ஜீவா, நீ நம்ம கலாச்சாரத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்க, அது ரொம்ப தப்பு. வாய் மூடு. குடும்பத்துக்குள்ள பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு கருப்பு கலாச்சாரம்னு டயலாக் பேசாத. உங்க திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். சக்தியை உங்க வலையில விட வைக்கணும்ன்றதுக்காகவே நீயும் திவாகரமா பிளான் போட்டு அவரை குடிக்க வச்சிருக்கீங்க. என் சக்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்னை பத்தி என் சக்திக்கு நல்லா தெரியும். ஆனா நீ இருக்கியே, உன் மனசாட்சிக்கு விரோதமா தான் நடந்திருக்க. அன்னைக்கு நீ கண்ணாடி முன்னாடி நின்று தனி சிரிக்கும் போதே நான் கவனிச்சேன், இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு. சரி, அசிங்கத்தை இப்ப எது கலசணும், அப்புறமா பாத்துக்கலான்னு விட்டா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் நினைச்சியா? இங்க பாரு, அப்படியே சந்தேகப்படுறதா இருந்தாலும் நான் தான் சக்தி மேல சந்தேகப்படணும். ஏன் புருஷனை நானே சந்தேகப்படல, நீ என்னடி நடுவுல? அடிச்சு சொல்றேன், சக்தி தப்பு பண்ணல, பண்ணவும் மாட்டாரு. என்ன நீ அடிச்சு சொல்றேன் அடிதடியில இறங்குற? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்கிட்ட நான் உண்மையை சொல்றேனே, சக்தி என்ன ஒண்ணுமே பண்ணல, நான் ஒத்துக்கிறேன். அவர் குடிச்சிட்டு வந்து ஜீவான்னு உளறிட்டு இருந்தாரு, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதை அவர் அப்படி நினைக்கலையே. ஏதோ கொலை பண்ணிட்டு வந்த குற்றவாளி மாதிரி என்ன பார்த்து பயந்து நடிங்க அப்படியே ஓடுறாரு. நீங்க என்ன கெடுக்கல சக்தி, நானே போய் அவர்கிட்ட சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. வேணா ஒண்ணு பண்ணு, நீயே போய் அந்த உண்மையை சொல்லி புரியவை. சக்தி எப்படி என் பக்கம் கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சக்தியோட பயம்தான் என்னோட பலம். சக்தி என்னை கெடுத்துட்டாருன்னு சொல்லியே அவரை நான் கல்யாணம் பண்ணி காட்டல, அப்புறம் பாரு. இவ்வளவு திமிரா உனக்கு? என்ன நீ ஆனா உன கைய ஓங்கிடுற? எனக்கும் அடிக்க தெரியும். அப்படியா? எங்க அடி பார்க்கலாம். அடி அடினா
வார்த்தை பேசுன ஜீவா கிட்ட வாங்கினாடி பத்தாதுன்னு என்கிட்ட வாங்கி கட்டிக்கணும். இப்பதான் உன்னை பத்தி எல்லாத்தையும் காது குளிர கேட்டுட்டு வரேன். வெளியே போ. சக்தி இது பார், லதாவோட சொந்தக்காரியா போயிட்டதுனால உன்னை மரியாதையோட வெளியே அனுப்புறேன். இல்ல அடி வாங்கிட்டு தான் போவேன். நீ அநியாயமா எனக்கு எடுத்துட்டு வெளியே போக சொல்றீங்களா? இதெல்லாம் நல்லா இல்ல. இவட்டெல்லாம் பேசி பிரயோஜனம். சக்தி வேண்டாம். எதுக்கு இவ்வளவு போய் அனாவசியமா அடிச்சுக்கிட்டு விடு விடுங்க. ஜீவா. இவளெல்லாம் ரத்த காயத்தோட தான் அனுப்பணும். சக்தி இங்க பாருங்க, வீட்ல வேற யாரும் இல்ல. இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மேலதான் பழி வந்து விழும். வரட்டும். இவ இருந்து பழிய போறதை விட செத்து ஐயோ தொலையட்டும். சக்தி, ஏய், என்ன சக்தி நீங்க? போடி வெளியே. போய் போடி. தொலைங்க. இனிமே அந்த பக்கம் உன்னை பார்த்தேன். ச்சே. இந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேணாலும் இந்த வீட்டுல வச்சிருந்து பாரு. விடுங்க சக்தி, இப்போவாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நான் உங்களை நம்புறேன் சக்தி, அது போதும். எப்படி ஜீவா? என்னையே என்னால நம்ப முடியல. நீ எப்படி நம்புற? இங்க பாருங்க, கண்ணால பார்த்துதான் எதையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. என் சக்தியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி நினைச்சிட்டு இருக்காதீங்க சக்தி, விடுங்க. ஏன் ஜான்சி யோசிக்கிற? பயப்படாம வா. சிவா எதுக்கு நான் அப்படி பயந்து ஓடுறான்? பயந்து ஓடல, அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்க போயிருக்கான். வர வர சிவா ஆள்கட்டியாக மாறிட்டு இருக்கான். இது பாரு, விசாலா வந்து எதாவது சொன்னான்னா சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறதா நினச்சிக்கோ. ஏதோ பேசி போட்டு கடுக்காம விட்டுரு. என்ன சொல்ல முடியாதுண்ணே. அண்ணி நல்ல மூட்ல இருந்தாங்கன்னா ஜான்சி உள்ளவான அவங்களே வரவேற்றாலும் வரவேற்பாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. யாரு? விசாலம்மா? என் பொண்டாட்டி பற்றி எனக்கு தெரியாதா? பெருசா பேசுற. நான் சொல்றதுதான் கரெக்ட். அங்க பாருங்க. ஆர்த்தி எடுக்க வந்தேன்னு நினைக்கிறீங்களா? நாய்க்கு சோறு வச்ச தட்டை கழுவி கீழே கொட்டலான்னு வந்தேன். இது எதுக்கு? இந்த ஜான்சி எதுக்கு இங்க வந்திருக்க? கொஞ்ச நாளைக்கு ஜான்சி நம்ம வீட்டில் தான் தங்குவான். அவளுக்குன்னு ஒரு வீடு இருக்கிறப்ப அங்க போய் தங்க வேண்டியதானே? அதை நீ சொல்லாத. என்ன நீ உடம்பு முடியாம இருக்கா? கொஞ்ச நாளைக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு நம்ம வீட்டுல ரெஸ்ட் எடுக்கட்டுமே. ஏன் அவ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டா உடம்பு குணமாவாதா? அவ வீட்டுல துணைக்கு யாருமே இல்ல நீ. நீ வாய மூடு. ஏமா அவங்க வந்து கூப்பிட்டா உடனே கிளம்பி வந்துருதா? உனக்கு அறிவானா? விசாலானா உங்க அம்மால இருந்து அக்கா தங்கச்சி வரைக்கும் கசப்பு தான். ஏன் நானும் என் புருஷனை சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு பிடிக்கல? அடங்கவே அடங்காத ஜென்மங்க. நீ இங்க வந்து தங்கறதுனால என் பிள்ளைகளை கெட்டு போறதுக்கா? இவளால நீ கெட்டு போவியா? உன்னால இந்த ஊர் கெட்டு போக இந்த பத்தாதாடா? இந்த பாரு, அப்படியே இவளால உன் புள்ள கெட்டு போக நினைச்சினா 2 பேரும் கூடி நடை கட்டு. எங்க போக சொல்றீங்க? எங்கேயாவது போய் தொலை. என்னங்க இது அராஜகமா இருக்கு? வெளியில இருந்து ஒருத்தைய கூட்டிட்டு வந்து அவ எதிர்க்க வீட்டு பொம்பளை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏய், ஜான்சி யாரும் இல்லடி, அண்ணாமலை பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு. தங்கச்சி பொண்ணு இங்கதான் இருப்பா. வேண்டாம் அங்கிள், இதுக்கு தான் நான் அப்பே தயங்கினேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். வாயை மூடிட்டு பேசாம இருக்கியா? நம்பிக்கை கொஞ்சமாவது புத்தி வரட்டும் தான் இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நீ நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவட்டியா போய் கெஞ்சிட்டு இருக்கேன். இந்த பாரு, ஜான்சி இந்த வீட்டுல இருப்பா. அதை யார் தடுத்தாலும் நிச்சயமா விட்டு வெளியே அனுப்பிடுவேன். அப்ப எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த வீட்டுல மரியாதை கிடையாது இல்ல? கேட்டா உங்க வீடு நீங்க வச்சதுதான் சட்டம்பிங்கல்ல? பைத்திய மாதிரி பேசாதடி. வீடு இருந்தா 4 விருந்தாளி வரத்தான் செய்வாங்க. அதுல யார் வரணும் யார் வரக்கூடாது நீ முடிவு பண்ணக்கூடாது. நீ உள்ள கூட்டிப்பாமா. வா.
இத்தனை வருஷமா குப்பை கொட்டியிருக்கேன். இப்ப திடீர்னு வீட்டை விட்டு போக சொல்றீங்க. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி எப்படி இருக்கும்னு. என்னடா ஏன்பா நீங்களும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறீங்க? எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. அட நீ ஒன்று குடும்பத் தலைவன் மாதிரி அப்பா சும்மா ஆக்ட் பண்ணுற. நீ ஒன்றும் பயப்படாத, போ போ. சூர்யா குட்டி, சூர்யா குட்டி, சூர்யா குட்டி, சூர்யா குட்டி, எழுந்துரு எழுந்துரு சூர்யா குட்டி. என்ன வள்ளி, உனக்கு புடவை கட்ட தெரியும்ல? தூங்குறவளை எழுப்பி புடவை கட்ட தெரியுமான்னு கேக்குற? எழுந்துரு சூர்யா குட்டி, எழுந்துரு சொல்றேன். உனக்கு புடவை கட்ட தெரியும்ல? பீரோல ஒரு பட்டு புடவை வச்சிருக்கேன், அதை எடுத்து கட்டிக்க. அப்புறம் ஜிமிக்கு வைர நெக்லஸ், ஒட்டியானம், அடிக்க, புல்லக்கு இதெல்லாம் போட்டுட்டு சீக்கிரமா ரெடி ஆயிடுன. என்ன போட்டோ எடுக்க போறியா? அதெல்லாம் கிடையாது, இது ஒரு முக்கியமான விஷயம். என்னது? ஹால்ல வந்து பாரு, அப்பதான் எத்தனை பேர் உனக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். இந்த வள்ளிக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு காட்டுறேன். வா. யார் வள்ளி? வா சூர்யா குட்டி. வணக்கங்க வணக்கங்க சூர்யா குட்டி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. இவங்க எல்லாம் யாரு? எல்லாருக்கும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணு. எதுக்கு வள்ளி? இரு சூர்யா குட்டி. சூர்யா குட்டி, பேண்ட் சட்டை எல்லாம் போட்டிருக்கேன்னு வித்தியாசமா நினைக்காதீங்க. சீக்கிரமா புடவையை கட்டி நல்ல லட்சணமா கூட்டிட்டு வரேன். என்ன வள்ளி சொல்ற? சும்மா கேள்வி கேட்காத சூர்யா குட்டி. இவங்க எல்லாம் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. மனசாலியோ உடம்பாலியோ பக்கம் இல்லாத ஒரு குழந்தைகிட்ட போய் கல்யாணம் அது இதுன்னு பேசுறீங்களே. நாம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? அறிவில்லை உங்களுக்கு? சே, ராத்திரி 8 மணி ஆனாலும் தூக்கம் வரும்னு சொல்ற ஒரு குழந்தைகிட்ட போய், ஐயோ அந்த குழந்தைகிட்ட போய் நான் என்னன்னு சொல்லுவேன்? என்னாச்சு வள்ளி உனக்கு? உனக்கு எங்க அறிவு போச்சு? சேரக்கூடாது உங்களோட எல்லாம் சேர்ந்து நீ ரொம்ப கெட்டு போயிட்ட வள்ளி. மனசால நீ ஒரு குழந்தைங்கிறதுனால நீ செய்யற தப்பெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படியே நடந்துகிட்டு இருந்தீங்க, எல்லாரையும் சேர்த்து கம்பி என்ன வச்சிடுவேன். ஏன் சும்மா மிரட்டுற? நான் அண்ணன் கிட்ட சொல்லி போய் அண்ணன் கிட்ட சொல்லு. நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காத, எல்லாரையும் சேர்த்து ஜெயில போட்டுடுவேன். ஐயோ, எல்லாரும் சேர்ந்து ஏன் என்னையும் என் குழந்தைய சித்திரவதை பண்றீங்க? நான் சூர்யா குட்டிக்கு நல்லது தானே செஞ்சேன். என்ன நல்லது செஞ்ச? லூசு. என்னைய திட்ற வள்ளி, வேண்டாம் விட்டு. இந்த உலகத்துல எவ்வளவு பேரு எவ்வளவு விதமா இருக்காங்க. இந்த வீட்டுல பைத்தியக்காரங்களா இருக்காங்க. நான் இங்க தானே இருக்கேன், உனக்காக தானே இருக்கேன். உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன் கூடவே இருக்கேன். அழாத.
சக்தி, இப்போ எதுக்கு இங்க வந்து இப்படி தனியா உட்காந்துருக்கீங்க? தப்பு பண்ணவெல்லாம் நடந்ததை நினச்சி யோசிச்சு பார்க்க தான் இந்த இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தப்பு பண்ணதுனால தானே ஜீவா வீட்டில் அவ்வளோ இடம் இருந்தும் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சக்தி நீங்க தான் தப்பே பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல? இல்லை ஜீவா, என்னதான் இருந்தாலும் நான் தண்ணியை போட்டுட்டு நிதானத்தை இழந்திருந்தா கூட ஒரு பொண்ணோட பெட்ரூமில் போய் இருந்தேங்கிறது அந்த தப்பை நான் பண்ணலன்னு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதை விட பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன் ஜீவா. இவ்வளோ நடந்தும் நடந்ததுக்காக உங்ககிட்ட ஒரு சாரி கூட நான் கேட்கல. என்னை மன்னிச்சிரு ஜீவா. சாரி கேட்கலன்றதுக்காக இன்னொரு சாரியா? என்ன சக்தி நீங்க? சாரி மட்டும் கேட்டால் போதாது, நான் உனக்கு தேங்க்ஸும் சொல்லணும் ஜீவா. ஏன்னா பணமரத்தில் உட்காந்து நான் கலாட்டா பண்ணுறதை உன் கண்ணால் பார்த்தோம் என் புருஷன் கல்லே குடிக்கல அப்படின்னு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தியே, அதுக்கு தேங்க்ஸ். போதும், நீங்க இதுக்கு மேல எதையும் சொல்லாதீங்க. நடந்தது எல்லாத்தையுமே இதோட மறந்துடுங்க சக்தி. இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்றதே நம்ம 2 பேரை தவிர வீட்டில் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். என்ன? எல்லாருக்கும் நல்லவங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாரும் நம்ம முதுகுல தானே குத்துறாங்க. ஜீவா, எனக்கு இன்னொரு சந்தேகம் ஜீவா. இந்த ஷீலா இப்படிப்பட்ட பொண்ணா இருக்கும்போது திவாகர் மட்டும் எப்படி நல்லவனா இருப்பான்? எனக்கு என்னவோ அவனும் இந்த வீட்டில் ஏதோ சதி பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. அப்படி மட்டும் ஏதாவது இருந்துச்சு லதாவை பத்தி கூட யோசிக்காம அவனை. சக்தி, நீங்க அந்த மாதிரிலாம் எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. கோவத்துல நீங்க என்ன பண்ணுவீங்களோன்னு பயந்துதான் நான் பல விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்? என்ன மறைச்சது? இல்ல, நான் எந்த விஷயத்தையும் மறைக்கல. அப்பப்போ வீட்டில் சின்ன சின்ன சண்டையெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சொல்லி உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான். அது மட்டும் இல்ல, திவாகர் ஏதாவது தப்பே பண்ணியிருந்தா கூட நீங்கள் லதாவோட வாழ்க்கைய மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க சக்தி. தப்பானவங்கள திருத்தறதுக்காக போய் நாமளே கடைசியில தப்பு பண்ணக்கூடாது. அவங்கள விட்டு விலகிதான் இருக்கணும். புரியுதா? கரெக்ட் ஜீவா, விலகி இருக்கிறதா நல்லது. சக்தி, என்ன சொல்றீங்க? நாம தனி கொடுத்தன போயிடலாம் ஜீவா. தனி கொடுத்தனமா? ஐயோ, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் விலகி இருக்கணும்னு சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல சக்தி. இல்ல ஜீவா, நான் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்துக்க முடியாது. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணா, அதை நாம வாழ வேணா. இருந்தாலும் உங்களை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு சக்தி. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? எதுக்கு ஜீவா என்ன நம்பி இருக்கணும்? ஏன் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்களுக்கு வாழ்ந்துக்க தெரியாதா? அப்பவே அண்ணாமலை அம்மாவும் அன்வர் சார் சொன்ன மாதிரி நம்ம தனி கொடுத்துன்னு போயிருக்கணும். நான் தான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன். பட் சக்தி, நாம திடீர்னு தனி கொடுத்து நம்ம போறோம்னு தெரிஞ்சதுன்னா வீட்ல எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். இருந்துட்டு போட்டுமே. ஜீவா, ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தியா? இவங்களுக்காகவே நம்ம எவ்வளவு பிரைவசி இழந்திருக்கோம் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, குழப்பம். இதோ இந்த ஷீலா மாதிரி பேயோட அட்டகாசம், இப்படின்னு எவ்வளவு விஷயத்த. இல்ல ஜீவா, இனிமே நம்ம வாழ்க்கைய நமக்காக நாம வாழ போறோம்.
யாரு சங்கரா? நான் இத்தனை வருஷமா இவரோட குடும்பம் நடத்தி 2 குழந்தைய பெத்ததான் மிச்சம். இப்ப திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு பாரு. அண்ணே இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க அண்ணே. ஜான்சியை நீங்க இன்சல்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக அண்ணன் இப்படி சொல்லியிருப்பாரு. வேற எந்த அர்த்தமும் இருக்காது. தபார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் பொண்டாட்டி இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவளுக்கு எனக்கு இனிமே ஒத்து வராது. உங்க அண்ணன் இன்னைக்கு ஜான்சி பிரச்சனை, அவ பிரச்சனை, இவ பிரச்சனை, ஊர் பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டு வருவாரு. நமக்கு எதுக்கு வம்பு? இன்னைக்கு ஒலை வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். சரி, வந்ததும் வராதமா நாம எதுக்கு பிரச்சனை பண்ணணும்னு சமைச்சு போட்டேன். நாளை காலையில பாரு, எல்லாரும் வைத்திய காயப்பட்டாதான் சங்கதி தெரியும். விசாலன்னா யாருன்னு? விசாலம் யாரு? யாருடி விசாலம்? நீ என்ன பெரிய ஆரவலி சுரவலியா? உன் பேரை கேட்டா உலகமே நடிக்கணுமாடி? பெரிய இவ பாத்தியா நம்பி இவர் எப்படி பேசுறாருன்னு? ஏய், அவனை ஏண்டி சிபாரிசு கூப்பிடுற? இவர் பெரிய யோகியரு. ஏண்டா உனக்கு சூடு சொன்னே கிடையாதா? இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கூடாது சொன்னல, திரும்பட்டா வந்தேன். மான ரோஷம் கொஞ்சம் பாக்கி இருந்தா உடனே வெளியே போயிடு. போடா. எதுக்கு எதுக்கு அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்? நீங்க ஜான்சி இந்த வீட்டுல இருக்க சொன்னீங்களே, அப்ப அவன இந்த வீட்டுல இருப்பான். நான் சொல்றேன் அவன் இந்த வீட்டுல இருப்பான். அவனை கழுத்தை பிடிச்சி எப்படி வெளியே தள்ளுறீங்க நானும் பாத்துறேன். டேய், இன்னும் ஏன்டா கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற? போடா. எங்க அண்ணன் இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தோம் ஒரு வார்த்தை பேசிட்டேன். ரொம்ப தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருந்தேன். என் தம்பி எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தோம் நான் அவசரப்பட்டு சங்கீதாவோட அவனை சேர்த்து பேசுறியா? சரி சரி, 2 பேரும் இங்கேயே இருங்க. அவளுக்கு குணமாற வரைக்கும் பழைய சண்டை போட்டுக்காதீங்க. ஆமா, என்ன சாப்பாட்ட பாதியிலே சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? நான் அப்புறம் தான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடு. தண்ணி விட்டு என்ன என்னாச்சு? எல்லாரும் வெளியில நிக்கிறீங்க? அது வந்து சார், ஒரு மோசமான விஷயம் நடந்து போச்சு. என்னது? என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 4 ரவுடி பசங்க வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு ஆஃபீஸை பூட்டிட்டு போயிட்டாங்க சார். நம்ம ஆஃபீஸ்க்கே பூட்டு போடுறாங்களா? யார் அவன்? எந்த கிறுக்கு பையன் மாவா இதை செஞ்சது? அந்த கிறுக்கு பையன் நான் தான் எம்எம். என்ன தமிழ் இதெல்லாம்? என்ன சிரிக்கிறீங்க? ஒரு கல் எடுத்து உடைச்சா பூட்டு வாயை திறந்துட்டு போகுது. இன்னும் பெரிய சாதனை படிச்ச மாதிரி சிரிக்கிறீங்க. எங்க பூட்டை உடைச்சு பாருங்க. யார் அவன் பின்னால இருந்து பேசுற? ஓ, நீ தெக்கத்துல இருந்து வந்த பையன் இல்ல? பொட்டாட்டி கழுத்துல தாலி நிக்கணும். என்ன தமிழ், இந்த மாதிரி பால் குடிக்கிற பசங்களாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேண்டாம் தமிழ். என்னங்க நீங்க சின்ன விஷயத்தை போய் பெருசு பண்ணிக்கிட்டு? நான் என்ன பண்ணேன்? ஏதோ எனக்கு தெரிஞ்ச சட்டத்தை வச்சு சின்னதாக ஒரு பூட்டு போட்டேன். இதை ஏன் பெருசு பண்றீங்க? உங்களுக்கும் என் மருமகனுக்கும் சொத்து பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த ஆபீஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா?
என்னப்பா இவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு நம்ம பூட்டை உடைச்சா இவர் என்ன பண்ணுவாராம்? என்ன? ம் சார், வாட்ச்மேன்ட்ட போய் சுத்தி வாங்கிட்டு வாங்க. பூட்டை உடைக்கிறேன், இல்ல கடப்பரை வாங்கிட்டு வாங்க, கதவையே தூக்குறேன். என்ன பண்ணுவீங்க? டேய் சுபு, சும்மா இருடா. இதை நான் பார்த்துக்கிறேன். தமிழ், இது பாருங்க, இது எனக்கும் விநாயகத்துக்கு நடுவில் உள்ள பிரச்சனை. இதில் நீங்கள் தலையிடாதீங்க. அப்பா மகனுக்குள்ள 1008 இருக்கும். வேண்டாம். அப்பா மகனுக்குள்ள 1008 இருக்கும் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்போ புருஷன் முன்னாடிக்குள்ள எவ்வளோ இருக்கும் நீங்களே சொல்லுங்க. உங்க புள்ள என் பொண்ணுக்கு புருஷனான மட்டும் போதாது, அவங்க 2 பேர் எதிர்காலத்துக்கு நம்ம ஏதாவது செய்ய வேணாமா? அதான் இந்த ஆபீஸ் ஏங்க வேணான்னு சொல்லி பூட்டி வைங்கன்னு சொன்னதே உங்க பையன் தான். நீங்க வேணா உங்க மகன் சொல்றதை கேட்காம இருக்கலாம், நான் மாமனாரு, என் மருமகன் சொல்றதை நான் கேட்காம இருக்க முடியுமா? ஒரு நல்ல மாமனாரா என் கடமையை தான் நான் செஞ்சிருக்கேன். அப்பா அப்பா எங்க அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா பொறுமையா என்னடா எதா இருந்தாலும் பொறுமையா பேசு. நீ சுமரா. அப்பா சொல்றது கேளுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. பேசிக்கலாம்ப்பா. அப்பா கேளுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. கூப்பிடுறவன முதல்ல கூப்பிடுறது நான் அப்பா கொஞ்சம் பொறுமையா. என்னாச்சு மாப்பிள? என்னடா நீங்க போட கூப்பிடுறவன. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக இந்த தொழில எனக்குன்னு ஒரு மரியாதை சம்பாதிச்சிருக்கேன். இதுக்காக நான் எத்தனை கோர்ட் ஏரியா இருப்பேன், எத்தனை சண்டைக்கு நான் போயிருப்பேன், எத்தனை தடவை உயிரை பணைய வச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு 4 ரோடுக்கு நடுவில் என்ன பார்த்தா தொடர்ந்து எடுக்கிற பசங்க என் முகத்துக்கு நேர கேள்வி கேட்கறானுங்க. என்ன ராஸ்கல் ராஸ்கல். எல்லாத்துக்கும் காரணம் நான் பெத்து போட்ட நாயால. என்னாச்சு மாப்பிள? அவ என்ன பண்ணி தொலைச்சான்னு சொல்லுங்களேன். என்னோட மானம் போச்சு, மரியாதை போச்சு, 2 வார்த்தையில என்னால சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் காரணம் நான் பெத்த பையன். மந்திரமூர்த்தியார் எல்லாரும் பயந்துகிட்டு இருந்த பயமே இல்லாம போயிடுச்சு. மாப்பிள இருங்க. கூப்பிடுறாத நாய. என் கை கால் நல்லா இருக்கிறவங்க எவனும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ராஸ்கல். எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கறல. அப்புறம் என்ன தேவலாம? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அப்புறமா பேசுறேன். போன் வை. அப்பா இல்லப்பா, அவனுக்கு எதுவுமே தெரியாதாப்பா. வந்து அப்பா ஐயோ என்னடா தெரியாது உனக்கு? ஆபீஸ் வாசல்ல பூட்டு போட்டு எல்லாரும் வெளியில நிக்கறாங்களே, தெரியாது உனக்கு? பூட்டு போட காரணம் நீதான் உன் மாமனார் சொல்றாரு, தெரியாது உனக்கு? என்ன பேசுறீங்க? என்ன பூட்டு? எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அப்புறம் ஏன்டா நீ சொல்லிதான் பூட்டு போடணும் உன் மாமனார் சொல்றாரு? அப்பா நான் வேணா இப்பவே அவர்கிட்ட பேசுறேன், இல்ல போய் பூட்டை உடைச்சிட்டு வரேன். எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஆமாடா, எனக்கு எதுவுமே தெரியாதா? சொத்துக்காக கண்டவன் சப்போர்ட் நீ தேடுற பாரு, தெரியாதா எனக்கு? நான் யார் சப்போர்ட் தேடிட்டு இருக்கேன்? எதுவுமே தெரியாது. என்ன இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனமா? கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. இவ்ளோ பெரிய மனுஷனா இருக்கீங்க, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அவர் உங்களுக்கு மகனாவே இருக்கட்டும், அதுக்காக தாலி கட்டின பொண்டாட்டி முன்னாடி இப்படிதான் கை நீட்டி அவர் அவமானப்படுத்துறதா? வீட்டுக்குள்ளே உங்க ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? தோளுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை போய் நீ பேசாத. இது அப்பனுக்கும் மகனுக்கும் நடுவில் நடக்கிற தகராறு. நீ பஞ்சு முட்டை நடுவில் தலைவிடாத. வர வர இந்த வீட்டில் யார்கிட்ட பேசுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சு. வெளியில தான் மரியாதை இல்லாம போச்சுன்னா வீட்டுக்குள்ளே இல்லாம போச்சு. ஆளாளுக்கு அவருக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன சொன்னேன்? தோளுக்கு மேல வளர்ந்துட்டானா? தோளுக்கு மேல இல்லம்மா, ஆகாசத்தையே முற்றாளுக்கு வளர்ந்தாலும் நான் தான் இவனுக்கு அப்பன். என்னைக்கு இவன் எனக்கு அப்பனாக முடியாது. என்னடா செஞ்ச? பெத்த அப்பனைய மட்டம் தட்டுறவளுக்கு வந்துட்டியா நீ? உன்னை சொல்லுடா, உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிவிடா. எங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாது. எந்த நேரத்திலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எவன வேணாலும் அடிப்பான்னு சொல்லிவிடா அவட்ட. அப்படியா?
அடிங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? நல்லா அடிங்க. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் அடிங்க. அதெல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? அவர் உங்களை திருப்பி அடிக்கிற வரைக்கும் தான். ஒரே ஒரு அடி. அவர் உங்களை திருப்பி அடிச்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாங்க வெள்ளி, வாங்க. ஏய் சுபனு, என்ன? சித்தப்பா வீட்ல இருக்காரா இல்ல வெளிய போயிருக்காரா? நீங்க தான் அவரை பேச்சு டு, அப்புறம் ஏன் அவரை பத்தி கேக்குறீங்க? ஷூ, மெதுவா பேசு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? காலையில எழுந்திருச்சு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சிவா, ஆ இன்னுமா உன் சித்தி தூங்கிட்டு இருக்கா? தோடா. இல்ல, எழுந்திருச்சு வேலைகளை செய்யறாளா அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். அதுக்கு போய் தோடான்றா? ஏன் மறுபடியும் பிடிச்சி கீழே தள்ளுறதுக்கா? டேய், சின்ன பையன் நடந்துக்க, அதிக பிரசங்க நடந்துக்காத, படா. பேச வந்துட்டான், பிஞ்சிலேயே பழுத்தவன். அம்மா, அம்மா. என்னடா? அம்மா. என்ன? என்ன ராசிமா நீ? விருச்சிகம் தானே? எதுக்கு என் ராசியை பத்தி கேக்குற? இல்லம்மா, உன் ராசிப்படி இன்னைக்கு வீண் விவகாரம்னு போட்டிருக்கு, அதான். என்னைக்கு உங்க அப்பா என் கழுத்துல தாலியை கட்டினாரோ அன்னையில இருந்து விவகாரம் தான். டேய், உனக்கு எதுக்குடா இப்ப இந்த ராசி பலன்லாம்? அவங்களே ஏற்கனவே குழப்பத்துல இருக்காங்க. இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு முக்கியமா? அண்ணி, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் வேணா. எது கேக்குற? இல்ல, நீங்க சமைக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நான் வேணா டிஃபன் பண்ணிட்டுமா? எதுக்கு வீண் தகராறு? பொங்கி போடுறதுக்கெல்லாம் நான் ஒன்னும் யோசிக்கல. கண்டவளுக்கு ஆக்கி போடணுமே தான் பாக்குறேன். எதுக்கு வீண் வம்பு? நீ அடுப்பு பத்த வை, நான் வரேன். அண்ணி, அண்ணி இங்க கொஞ்சம் வாங்கல. சண்முகம் சார் போடா. சாந்தி வாங்கிக்கமா. பாரு, பஸ்ல இருந்து காலையில் நைட்டு டிஃபன் வந்துடணும். மத்தியானம் சாப்பாடு டான்னு டயத்து கொடுத்துறியா? இந்தா போ. வரேன் சார். என்னென்ன இதெல்லாம்? டிஃபனுமா, குழந்தை பசியோடு இருப்பாங்க, சாப்பிடவே. எங்க போற? டைனிங் ஹாலுக்கா? கொல்ல பெட்டி எடுக்கிறாங்க. டைனிங் ஹாலா? உள்ள போய் போய் வரமா. ஜான்சி, எல்லாருக்கும் தட்டு கொண்டு வா. டேய், இந்த டீ பை எடுத்து போடு. நெடியாது எடுடா. என்ன நடக்குதுங்க சாந்தி? என்னங்க இதெல்லாம்? இதுல தேங்காய் சட்னி, அது தக்காளி சட்னி, அடியில சாம்பார் இருக்குமா, எடுத்துக்க. என்னங்க, உங்களை தான் நான் கேக்குறேன். என்னங்க? கொஞ்சம் டைட்டா இருக்கு, பாத்து கட்டுமா. என்னங்க, உங்களை தான் நான் கேக்குறேன். என்னங்க இதெல்லாம்? என்னதா டிஃபன்? என்னங்க, ஒரு நாள் 2 நாள் ஹோட்டல்ல சாப்பிடலாம், தினம் தினம் இப்படி சாப்பிட முடியுமா? ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, இப்ப நான் சமைச்சு கொண்டு வந்துடுறேன். அங்கிள் பசிக்குது. ஏண்டி, நான் சமைச்சு போட்டா வயித்துல இறங்காதா? ஹோட்டல்ல இருந்து வாங்கி வந்து கொடுத்தா தான் சாப்பிடுவியா? எதனை போய் சாப்பிடுறது? அவன் மேல உள்ள கோபத்துல விஷத்தை கலை கொடுத்தா கொடுத்துருவேன். என்ன சொல்றீங்க? என்ன சொல்லனா, இப்ப என் மேல உள்ள கடுப்புல எனக்கே விஷத்தை கொடுத்தாலும் கொடுத்துருவேன். இவ்வளவு நாள் நான் சமைச்சு போட்டதெல்லாம் விஷமா? அப்படி பார்க்கப்பட எல்லாரும் செத்து போயிருக்கணுமே. கொஞ்சம் கார சட்னி. என் வயிற்றுச்சல் கொட்டிட்டு இருக்காரு, என்னமோ கார சட்னி கூட அதை கொட்டிடு. திருப்பா பாரு, தொட பாரு.
அழாதீங்க. நீங்க ஏமா அலறீங்க சொல்லுங்கம்மா. எல்லாம் என் விதி. அழணுங்கிறதுக்காக பிறந்திருக்கேன். எனக்கு பெரிய வயசான நாள அழவே மாட்டேன். ஆமா, கல்யாணம் ஆனப்புறம் உன் புருஷன் 2 போடு போட்டானா அழுவேன். என்னை ஏன் அடிச்சுன்னு சொல்லிட்டு நான் 2 போடு போடுவேன். அப்ப என்ன உங்க அப்பா கூப்பிட்டு அடிக்க சொல்றியா? சொல்லுங்க அங்கிள். என்னதான் இருந்தாலும் விசால் ஆண்டியை நீங்க கை நீட்டி அடிச்சது தப்பு தானே? அண்ணனுக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு பட்டாணி வளர்ந்துட்டாளா? எல்லாம் நேரம்தான். சித்தப்பா எப்போ பார்த்தாலும் சித்தியை பார்த்தாலே பிடிக்கல நினைச்சாலே பிடிக்கலன்னு சொல்லிட்டு சித்தினே பேசிட்டு இருக்கீங்க. ஏன் சித்தப்பா இங்க ஒன்று வச்சுட்டு இங்க ஒன்று பேசுறீங்க? அது அப்படித்தான். நீ போய் படுப்போ. நாங்களாம் படுக்கிறோம், நிம்மதியா படுக்க விடுங்க. நேத்தி மாதிரி ஜான்சன் பெண்ணாத்திட்டு கை காலெல்லாம் மேலே போடாதீங்க. இங்க வா. சின்ன பையன் நடந்துக்க. என்ன டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரா, கை காலை நீட்டி படுக்க சொல்லியிருக்காரு. அதனாலதான். போடா போடா நக்கலு. மானத்தை வாங்கிட்டானே. நீ ஏம்மா வீணா முடிச்சிட்டு இருக்க? போய் படுத்துக்க போ. என்னால தானே இவ்வளோ பிரச்சனையும். சாரி அங்கிள். என்ன? ஒன்றும் இல்லைண்ணே. ஜான்சி, உங்ககிட்ட பேசணும். ஜான்சி 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 Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.